Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி இமேஜ் அதாவது எடுத்து எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் மேக் பண்ண போகிறோம், அதே மாதிரி எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஒரு கோட் போட்டு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், அதே மாதிரி பேக்ரவுண்டு வித் ஹேர் டீட்டெயிலோட ஓகேவா அதாவது ஃபோட்டோஷாப் 7.0 எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன், காப்பி பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 300 கொடுத்துக்குவோம், கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துக்குவோம். இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 6 ஒரு மேக்ஸுக்கு பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 300 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த அலைன்மெண்ட் ஈவனாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்காங்க. எல்லாமே ஒரு ஈவனாக இருக்கணும். இப்போ நான் இதை ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன், ப்ளூ பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை வச்சுட்டு ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம், ஒரு கட்டிங் போட்டுடலாம். பென் டூலில் நான் என்ன பண்ணுறேன், பென் டூலில் கட் பண்ணுறேன். நல்லா ஜூம் பண்ணி கட் பண்ணுங்கள். ஏன்னா பேக்ரவுண்ட் ஆல்ரெடி ஒயிட்டில் இருக்கிறங்காட்டிக்கு அந்த பிசுறு ஒயிட் தெரியாமல் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ரஃப்பாக ஒரு கட்டிங் போட்டுக்காங்க. இந்த ஒயிட் எங்கெல்லாம் வருதோ அது உள்ளுக்குள்ளே வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒயிட் வெளியில் போகிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கருவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது தெரியாத மாதிரி பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், கோட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இது பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இது ஆல்ரெடி ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. கண்ட்ரோல் ஜே போட்டிங்கன்னா இப்போ வந்து இது செலக்டில் இருந்ததுன்னா கண்ட்ரோல் ஜே போடாதீங்க. ஏன்னா கண்ட்ரோல் ஜே போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் செலக்ட் ஆகி நிற்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு டூப்ளிகேட் வேணால் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு இந்த லேயரை ஹிடன் பண்ணிவிட்டு இதே ஃபெதர் கொடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபெதரு ஓகே கொடுத்துட்டு டெலீட் பண்ணிடுங்க. சரிங்களா, இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே இருக்கிற லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஹேர் பார்ட் மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ நான் ஹேர் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த இப்படி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த லேயர் இருக்குல்ல ஃபெதர் கொடுத்துருக்காங்க, ஒன்று கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே. இப்போ நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ மல்டிப்ளை கொடுத்துட்டு கண்ட்ரோல் எம் போட்டு இந்த லேயர் வச்சு இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இது என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹேர் மட்டும் செலக்ட் பண்ணுறோம், கொஞ்சம் பிளாக் பண்ண போகிறோம். ஃபெதர் கொடுத்துருக்காங்க, ஒரு 20 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லேயரை லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுடலாம், அது கூட மெர்ஜ் ஆகிற மாதிரி. ஓகேவா, ரொம்ப வேணாம், லைட்டாக எரேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும், போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செலக்டிவ் லேயர் வந்துட்டு செலக்டிவ் கலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் கலர் கிரியேஷன் பண்ணிக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கலர் கிரியேஷன் நல்லா பண்ணிக்கோங்க.
பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா பேக், அதாவது இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் ஒரு கோட் சூட் போடுற மாதிரி இது பண்ணிக்கலாம். சரி, இந்த கோட் செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே கொடுத்துக்கலாம். காப்பி பண்ணிட்டேன். இப்போ ஓகே பண்ணிக்கலாம். கரெக்டாக நெக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்காங்க. ஓகே சரிங்களா, இப்போ ஃபிட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பாடி பார்த்திங்கன்னா அகலப்படுத்திக்கலாம் லைட்டாக. எந்த இடத்துல வேணுமோ அங்கே நகர்த்திக்கலாம். ஓகேவா, சரி ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்காங்க. வேண்டாத பார்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கா. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் போடு, அதாவது ஃபெதர் கொடுத்து 1 கொடுத்துருக்கிறேன். கண்ட்ரோல் J போட்டுக்கிறேன். கொஞ்சம் அப்படியே நகர்த்திக்கலாம் இந்த நெக் வர வரைக்கும். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு கொஞ்சம் நகர்த்திக்கலாம். கொடுத்துட்டு எரேஸ் வச்சு லைட்டாக எரேஸ் பண்ணிவிடுங்க. வேண்டாத பார்ட் மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. இதையே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான், சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா ஸ்மட்ச் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. லேயர் பார்த்திங்கன்னா இது இருக்கணும். இப்போது கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் ஆன மாதிரி காட்டிக்கிறோம். ஓகேவா, அதே மாதிரி இங்கே ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், கட் பண்ணிடலாம். ஒன்று கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், உங்களுக்கு சப்போஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் வேண்டாம்னா வேறு கலர்ஸ் மாற்றுறதுனால நீங்கள் மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம். போதும். இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்டை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். செயின் போட்டுக்காங்க. ஓகே கொடுத்துக்காங்க. சாரி, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா நம்ம லேயர் மல்டிப்ளை வச்சுருக்கங்காட்டிக்கு அது ஒயிட் வருது. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஒன்றும் வேண்டாம், ஒரு நியூ லேயர் ஒன்று கிளிக் பண்ணிக்காங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ அடிச்சிங்கன்னா ஒரே பேக்ரவுண்டு வந்துடும். ஓகேவா, பார்த்துக்காங்க, ஒரே பேக்ரவுண்டில் வந்துடும். அதே மாதிரி அடுத்தது வேறு பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்காங்க. இப்போ வேறு கலர் லைட்டாக க்ரே இருக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா லைட்டாக ரெட் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெட் பேக்ரவுண்டும் வந்துடுச்சு வித் ஹேர் டீட்டெயிலோட. இல்லை எனக்கு க்ரே பேக்ரவுண்ட் தான் வேணும் அப்படின்னாலும் க்ரே பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா, க்ரே பேக்ரவுண்டு வித் இதோட. இல்லை ஒயிட் பேக்ரவுண்ட் வேணால் ஒயிட் பேக்ரவுண்டு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டு, எனி பேக்ரவுண்டு உங்களுக்கு. ஆனால் ஸ்டுடியோவில் என்ன கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பேக்ரவுண்டு வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. ஓகே, இப்போ இதையுமே என்ன பண்ணணும், இங்கே அடிச்சுட்டு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ அடிச்சிங்கன்னா இதாகிடும். ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதை கிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து என்ன பண்ணணும், இப்போ 3.5 சென்டிமீட்டருக்கு நம்ம கண்ட்ரோல் ரூலர் போட்டுக்காங்க. இப்போ இன்ச்சஸில் இருக்குது, நான் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கிறேன். இங்கே ரெசல்யூஷன் 300 வச்சுக்காங்க. இங்கே 3.5 4.5 ஓகே கொடுத்தீங்கன்னா இதாகிடும். இப்போ நீங்கள் கிராப் பண்ணுங்கள். அதாவது இந்த பார்ட் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ரெடி. ஓகேவா, இப்போ செலக்டிவ் கலர், அதாவது கேன்வாஸ் சைஸ் வந்துட்டு 3.8 4.8 ஓகே கொடுங்க. இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது.
இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே கொடுத்து சேவஸ் கொடுத்துருங்க. அங்கே நமக்கு ஒயிட் பார்டர் வந்துடும். சேவஸ் வந்து எப்போவுமே ஜேபிஜியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஸ் லோயர் கேஸ் இல்லைன்னா கேப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லாக்கில் வந்துடும். ஓகேவா? கொடுத்துட்டு நமக்கு எந்த ஃபோல்டரில் வேணும் அந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிவிடுங்க. நேம் கொடுத்து ஓகே கொடுத்து இங்கே மேக்ஸிமம் குவாலிட்டி 12 கொடுத்துக்காங்க எப்போவுமே. ஏன்னா அப்போ தான் குவாலிட்டி உடையாமல் இருக்கும். இல்லைன்னா குவாலிட்டி ரொம்ப கம்மியாச்சுன்னா நமக்கு ஒர்க் பண்ணி வேஸ்ட்டு தான். ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு நியூ ஆக்ஷன் செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நியூ செட் அப்படின்னு போட்டு பிபி 6 அதாவது பாஸ்போர்ட் சைஸ் 64 மேக்ஸ் சைஸ்க்கு நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் இது இப்போ நேம் வந்து அதை கொடுத்துட்டேன். இப்போ நியூ ஆக்ஷன். ஓகேவா? நியூ ஆக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன செட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே 2-3 ஆக்ஷன்ஸ் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கேட்கும். நீங்கள் இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் கீ அதாவது கீபோர்டில் என்ன கீ அடித்தா இது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது செட் பண்ணிக்கிறதுக்கு தான் இது. இப்போ நான் ஷிஃப்ட்டு பிடிச்சி F12 அடித்தா இது ஒர்க் ஆகணும்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெக்கார்ட் கொடுத்துக்காங்க. இப்போ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். என்ன ஃபைல் 6x4 சைஸில் இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. 6x4 300 ரெசல்யூஷனில் இது ஒர்க் அவுட் ஆகணும். எனக்கு பேக்ரவுண்ட் வந்து அதுவும் ஒயிட் பார்டர் இருக்கிறங்காட்டிக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 50% கிரே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். Ctrl A போட்டுக்காங்க, காப்பி பண்ணிக்காங்க, Ctrl W அதாவது க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வச்சுக்கலாம். அப்படியே Alt Shift பிடிச்சிங்கன்னா காப்பி ஆகிக்கும். ஸோ இது ரெண்டும் மேக் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுறோம், மெர்ஜ் பண்ணி ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl E போட்டிங்கன்னா மெர்ஜ் ஆகிக்கும். மறுபடியும் என்ன பண்ணுறோம், Alt Shift பிடிச்சிங்கன்னா இதாகிக்கும். கொஞ்சம் மவுஸ் வச்சு நகர்த்திக்காங்க. Ctrl E இப்போ பார்த்தீங்கன்னா 4மே இங்கே இதாகிடுச்சு. அதையவே Shift Alt பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிக்கும். அப்படியே நீங்கள் நகர்த்திட்டு வந்துட்டு வச்சுட்டு Ctrl E போட்டிங்கன்னா மெர்ஜ் ஆகிக்கும். கொஞ்சம் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு. இப்போ சேவஸ் ஜேபிஜிக்கு சேவ் பண்ணிக்கோங்க. PP001 சேவ் கொடுத்து 12 மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது நம்ம இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இது ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே 64 மேக்ஸுக்கு எனக்கு வேணும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஓப்பன் பண்ணணும். என்ன ஃபைலு, என்னோடய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே ஸ்டாப் கொடுத்தேன்னா எனக்கு கேட்கும் எங்கன்னா எந்த ஃபோல்டரில் போய் நம்ம எடுக்கணுமோ அந்த ஃபோல்டரில் நம்ம போய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுவே ஒர்க் அவுட் பண்ணிடும். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். அந்த ஃபைல் நேம் எங்கே போய் சேவ் ஆகுது அப்படிங்கிறத சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் அது கேட்கும். நம்ம ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்டாப் கொடுத்துக்காங்க. இப்போ இந்த ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். இப்போது இந்த ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுதான்னு நான் இப்போ செக் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் பிடிச்சிட்டு F12 கிளிக் பண்ண போகிறோம். ஓகேவா? கீபோர்டில் நான் இப்போ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு F12 கிளிக் பண்ணால் இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் F12. ஓகேவா? இப்போ கேட்குது பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து நம்ம மேக்குங்கிற இடத்துல இந்த டிக் மார்க் பண்ணங்காட்டிக்கு என்ன கேட்குது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணங்காட்டிக்கு என்ன சைஸ் நீங்கள் இது பண்ணுறீங்க 6x4 பார்த்துக்கோங்க. இன்ச்சஸில் கொடுத்துக்காங்க கரெக்டாக. இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது ஓப்பன் கேட்குது பார்த்தீங்களா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். காப்பி பண்ணிக்குது, பேஸ்ட் பண்ணிக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து என்ன கேட்குது, சேவஸ் கேட்குது. இப்போ நான் அதையே இது பண்ணுறேன். 002 சேவ் கொடுக்குது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது நீங்கள் கட் பண்ணுறதுனால இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் இமேஜ். அதுக்காக தான் நான் பின்னாடி லைட் க்ரே பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். இல்லை ஒயிட் பேக்ரவுண்ட் வேணுனாலும் நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டு செட் பண்ணிக்கலாம். இப்போது பாயிண்ட் என்ன கேட்குது, குவாலிட்டி என்ன கேட்குது, 12 கேட்குது. ஓகே கொடுத்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ இது மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகுதா செக் பண்ணலாம். இப்போ 6x4 சாரி இதுதான் பண்ணக்கூடாது. இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, கொடுங்க. எப்போவுமே இன்ச்சஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 6x4 ரெசல்யூஷன் 300 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் கேட்குது. ஓகேவா? இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேறு எதோ ஒன்று இருக்கிறேன். ஓகே கொடுங்க. சேவ் கேட்குது.
ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ வெரி சிம்பிள் மெத்தட் தான். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.